சந்திச்சிங்க, எதுக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, எதற்காக நீங்கள் பரலோகத்தை விட்டு நீங்கள் இறங்கி வந்தீங்க, எங்கள் மேலே வைத்த அன்பு அப்பா. அப்பா, ஒவ்வொருவர் மேலே நீர் இந்த பாவியான எங்கள் மேலே வைத்த அன்பிற்காக அப்பா நாங்கள் என்ன செய்தோம் எங்களை நீர் அறிந்து கொண்டீரே. உம்மை அப்பா என்று கூப்பிடுற ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே. அப்பா, நாங்கள் தகப்பனே என்று கூப்பிடுற நேரத்தில் எங்கள் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளில் வார்த்தையை எங்களுக்கு நீங்கள் மறைத்து பேசுங்க. நீர் எங்களோட இடைப்படுங்க அப்பா. தேவ சித்தத்தை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. ஆமேன். எல்லாரும் இன்றைக்கி 7 வார்த்தை சிலுவையில் ஆண்டவர் பேசினது. எத்தனை வார்த்தை? 7 வார்த்தையை தியானிப்பாங்க. முதல் 2 வார்த்தையை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன யாருக்குன்னா தெரியுமா? முதல் வார்த்தை என்ன? மன்னிப்பு. முதல் வார்த்தை என்ன? மன்னிப்பு. 2வது வார்த்தை ரட்சிப்பு. தெரியாதவங்க எழுதிக்கோங்க, சரியா? ரட்சிப்பு நான் சொல்கிறேன் ஒரு ஷார்ட்டாக, சரியா? முதலாவது மன்னிப்பு, 2வது ரட்சிப்பு, 3வது பராமரிப்பு, 4வது தவிப்பு, 5வது கலைப்பு, 6வது அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பு சொல்லலாம், முடிப்புன்னு சொல்லலாம், சரியா? அர்ப்பணிப்புனே எழுதிக்கோங்க. 7வது ஒப்புவிப்பு, தன் ஜீவனை ஆண்டவர் ஒப்புவிக்கிறது, சரியா? முதலாவது மன்னிப்பு. மன்னிப்புனா என்ன தெரியும்ல? மன்னிக்கிறது தான் என்ன? நான் செத்தாலும் மன்னிக்க மாட்டேன் சொல்லுவாங்களா? என் சாவுக்கு கூட செத்த பிறகு நீங்கள் எங்கே பார்க்க போகிற என்ன சொல்கிறது? ஆனால் சொல்லுவாங்க அவ்வளோ வார்த்தையெல்லாம். செத்த பிறகு நீ ஏன் மன்னிக்க போகிற? ஆனால் என்ன பண்ணுவாங்க? அந்த வைராக்கியம், அந்த கோவம். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு? இவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க, இவ்வளோ பாடு அனுமதிச்சார். என்ன சொன்னார்? இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னார். வசனத்தை எடுத்து வாசிப்போமா? லூக்கா 23:34. ஆமேன். எல்லாரும் எடுத்து வாசிச்சிங்களாமா? இவர்கள் செய்கிறது என்ன? இவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் என்ன பண்ணாங்க? கேவலமாக பேசினாங்க. இவர் ராஜாவாமே, இவர் எங்களை ரட்சிக்க வந்தவராமே, இவரே ரட்சிக்கட்டும், அவர் என்ன பண்ண எங்களே ரட்சிக்கட்டும், அவரையே ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? சாட்டியில் அடித்தாங்க. சிலுவையில் என்ன பண்ணாங்க? சிலுவையை தூக்க சொல்லி அவர் மேலே தலையில் முற்கிரீடத்தை என்ன பண்ணாங்க? வைத்தாங்க. அந்த முற்கிரீடத்தில் என்ன அந்த முள் இவ்வளோ பெருசு இருக்கும். ஒரு முள் மண்டையில் இறங்கி கண்ணு வரைக்கும் வந்ததுன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய முள்ளாக இருக்கும். அந்த முள்ளை வச்சு என்ன பண்ணாங்க? அவர் தலையில் அடித்தாங்க. அவர் சாட்டியில் இவ்வளோ பாடுகளை அவர் பட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னா, இவங்க செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறாங்க. நிஜமாகவே அவங்க செய்கிறது என்னதென்று அறியாமல் தான் செஞ்சாங்க, இல்லையா? எல்லாருக்கும் என்ன நினைப்பீங்க? சாவு வந்தால் என்ன ஆகும்? அவ்வளோதான், முடிஞ்சுது, அப்படி தானே? மரணம்னா என்னது? அதான் முடிவு. அதுக்கப்புறம் என்ன இல்லை? அவங்களோட சாப்டரே இல்லை. ஆனால் இயேசுக்கு அப்படி கிடையாது. மரணம் தான் ஜெயம். ஆமென். அவர் வந்ததே எதற்காக? மரணத்தை சந்திப்பதற்காக தான் வந்தார். பாடு அனுபவிக்கிறதுக்காக தான் வந்தார். இந்த மரணத்தை அவர் ஜெயமாய் மாற்றினாதான் நமக்கு என்ன இருக்குது? மீட்பு. நம்மளை மீட்பதற்காக அவர் என்ன பண்ணார்? அந்த பாடுக்கு அவர் ஒப்பு கொடுத்து தான் அவர் பூமிக்கு வந்தார். அதுக்கு தெரியாமல் ஒன்று என்ன பண்ணிடல, நடந்தலை. என்ன பண்ணல? ஏசப்பாக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் என்ன பண்ணலை, நடக்கலை. ஆனால் அடிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, பேசுனாங்க. இவர் என்ன பாவம் பண்ணாரோ இவ்வளோ அடிக்கிறாங்க, இவர் என்ன பாவம் பண்ணாங்களோ இவர் என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ பெரிய தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. சிலுவையில் இவ்வளோ சிலுவை தண்டனைனா சும்மாவா கொடுத்துருப்பாங்க? அப்படி தானே பேசுவாங்க ஊரில். என்ன பாவம் பண்ணாங்களோ தெரியல, அவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துருக்குறாங்க, சும்மாவா கொடுத்துருப்பாங்க? அப்படி நம்மளை பற்றி யார் என்ன பேசினாலும் சரி, சரியா? நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, அவர்களுக்காக என்ன பண்ண தேவையில்லை, பதில் கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டவர் சொல்றார், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறாங்க, இவங்களை என்ன பண்ணுங்க, மன்னியுங்க. என்ன பண்ண சொன்னார்?
முழு இருதயத்தோடு அவர்களை என்ன பண்ண சொன்னார்? மன்னித்தார். ஆமேன். அதே போல் நம்மளைக்கும் என்ன சொல்லியிருக்கிறாரு? நம்மளையும் என்ன பண்ண சொல்லியிருக்கிறாரு? மன்னிக்க சொல்லி கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஆமேன். ஆமேன். எத்தனை பேர் நான் மன்னிக்கிறத போன வருஷம் கேட்டேன், நான் குட் ஃப்ரைடேயில் மன்னிக்கிற வார்த்தையை கேட்டு நான் ஒருத்தரையாச்சும் மன்னிச்சேன்னு யாருன்னா சொல்ல முடியுமா? நான் இவங்க பண்ண தப்பை நான் மன்னித்தேன், இது மன்னிக்க முடியாத குற்றம் தான், ஆனால் நான் மன்னித்தேன் மனசார அப்படின்னு யாருன்னா ஒருத்தர் கை தூக்க முடியுமா? இந்த வருஷத்தில் என்ன பண்ணணும்? அடுத்த வருஷம் நான் கை தூக்கணுன்றதுக்காகவாச்சு என்ன பண்ணுங்க? மன்னிக்க முயற்சி செய்யுங்க. ஆமேன். ஆமேன். ஏசப்பா, நீங்கள் எவ்வளோ பேர் செஞ்ச தப்பெல்லாம் நீங்கள் மன்னிச்சிங்க. உங்களை எவ்வளோ கேவலமாக பேசினாங்க, காரி மூஞ்சில் துப்புனாங்க. அந்த மாதிரி யாருன்னா நம்மளை பண்ணியிருக்காங்களா? பண்ணதில்லையா? உங்களை யாரும் பண்ணதில்லையா? அப்படி பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? சரியா? அப்படி பண்ணாலும் என்ன பண்ணணும்? அவங்களை மன்னிக்க கற்றுக்கொள்ளணும். ஆமேன். சரியா? அவங்கள என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். கர்த்தர் அதற்காக தான் நம்மளை தெரிஞ்சுக்கிறார். எதற்காகனா அவரை போல நம்ம வாழணும். ஆமேன். அவரோட நம்ம வாழணும். அவரை போல நம்ம வாழ பழகினா தான் அவரோட நம்ம போய் என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். யாரெல்லாம் அவரை போல வாழறதுக்கு தங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ அவரோட வாழ்கிறதுக்கு தயாராகிட்டுருக்குறீங்க. ஒரு நாள் அவர் வரப்போகிறார். அவரை நம்மளை என்ன பண்ண போகிறார்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நம்மளை கொண்டு போக போகிறார். ஆமேன். மன்னிப்பு. இரண்டாவது வார்த்தை ரட்சிப்பு. இரண்டாவது வார்த்தை என்னது? ரட்சிப்பு. ரட்சிப்பு என்றால் என்ன? ரட்சிப்பு என்றால் என்ன? நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? எல்லாரும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ரட்சிக்கப்பட்ட விசுவாசிங்க. கரெக்டா? தெரியுமா? அதுவாச்சு எப்படி சொல்லுங்கள்? ஆமாம், நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்ததுனால கர்த்தர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? உங்கள் பாவங்கள்லேருந்து உங்களை ரட்சித்திருக்கிறார். உங்கள் பாவங்களை அவர் கழுவிட்டார். யாரெல்லாம் ஞானஸ்தானத்துக்கு இங்கே கை தூக்குங்க. ஆமேன். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆமேன். ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, சிவேரான உங்களுடைய பாவங்களை அதெல்லாம் செத்து போச்சு. நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நீங்கள் புதிய சிருஷ்டியாக என்ன பண்ணியிருக்கீங்க? மாறி இருக்கிறீங்க. ஆமேன். இந்த புதிய சிருஷ்டியாய் மாறின ஒவ்வொருவரும் என்ன பண்ணுறீங்கன்னா, அவரோட பிற்கப்பட்ட சரீரத்தை என்ன பண்ணுறீங்க? புசிக்கிறீங்களா? அவரோட பிற்கப்பட்ட சரீரத்தை, அவர் அடிக்கப்பட்ட காயப்பட்ட ரத்தத்தை என்ன பண்ணுறீங்க? புசிக்கிறீங்க. இதனால நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? பரிசுத்தமாக்கப்படுறீங்க. இதனால நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அவரோட போக போகிறீங்க. ஆமேன். நம்ம எடுத்ததை வாசிப்போமா? ரட்சிப்புக்கான வாசனம் லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமேன். இந்த வார்த்தையை இயேசு எங்கே யார்கிட்ட சொன்னாரு தெரியுமா? ஆமாம், தனக்கு பக்கத்தில் அறையப்பட்டிருந்த 2 கல்லர்கள் இருந்தாங்க இல்லையா? ஆண்டவருக்கு வலதுபுறமாக ஒரு கல்லரும் இடதுபுறமாக ஒரு கல்லரும் என்ன பண்ணாங்க? இருந்தாங்க. சரியா? அதில் ஒரு கல்லர் என்ன பண்ணுறான்? ஆண்டவரை நோக்கி சொல்கிறான். என்ன சொல்கிறா? அந்த வசனத்தை முன்னாடி வாசிப்போமா? 23:43 வசனம் வாசிக்கப்பட்டதில்ல. அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிங்கம்மா. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே. எந்த வசனம்னா 39 வசனத்தை வாசிங்கம்மா. அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா?
நாமோ நியாயத்தின்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். ஓகேவா? அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அடுத்த வசனம், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய், உனக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென்.